நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை அவர் கண்டிப்பா குடுத்துட்டே தான் இருப்பாரு. என்ன சொல்றது, ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கு சார். லைக் 12 நிமிஷம் தான் பண்ணோம், பட் என்னன்னா அந்த பாடியில இருக்கிற அந்த ஒரு லெத்தர்ஜி, அந்த ஒரு சோர்வு இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அதெல்லாம் இல்லாம ஒரு மாதிரி லைட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. தேர்டு ஃபோர்த் பண்றப்பலாம் நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணேன் சார். அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப வைப்ரேஷன்லாம் நல்லா இருந்தது எனக்கு. சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஒரு இப்ப நிறைய பேர் வந்து தூக்கமின்மையில வந்து அவதிப்பட்டுட்டு இருக்காங்க சார். இந்த மாதிரி மாத்திரையே இல்லாம நம்ம கிரியா டெக்னிக்லயே தூங்குறது வந்து உண்மையிலே வரப்பிரசாதம் தான் எனக்கு. டெஃபினட்டா வந்து இது ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் எல்லாருக்குமே இன் ஆல்வேஸ். பிகாஸ் எல்லாருமே ஒரு ஒரு இன்டென்ஷன்ல வந்திருப்பாங்க. நீங்க சொன்ன எல்லா விஷயமே ஐ குட் ரிலேட். எப்படி ஒண்ணுன்னா வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு. இந்த 12 மினிட்ஸ்க்கே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு ஆக்சுவலா. பாஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு நல்ல கிளாஸ் இது டெஃபினெட்லி. டிவைன் உயிரோட்டத்தை உணர்றதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படியா சார்? அந்த வாய்ப்புக்கு நன்றி. இமிடியேட்டா ரெமெடி கொடுக்குற விஷயத்த தான் நீங்க கத்துக் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆளுக்கு இப்போ காய்ச்சல் வந்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கூட இன்ஜெக்ஷன் போட்டா எப்படி சடனா வந்து ஒரு குளுக்கோஸ் ஃப்ரெஷ் ஆகுறாங்களோ, அந்த விஷயம் இப்போ வந்து ஆரோக்கியமான முறையில் நடந்திருக்கு. ஸோ இது வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு மருந்து. நிறைய அந்த 10 நிமிஷம் அவங்க மேடம் சொன்ன மாதிரி போனதே தெரியல, டைமிங் போனதே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி ஸ்டில்னஸ் கிடைச்சது. அது டக்குன்னு ஸ்டில்னஸ் கிடைக்குது. அப்ப நம்ம தியானத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியா ஸ்டில்னஸ் கிடைக்குது. அது ஒரு நாளைக்கு ஒரு டைம் பண்ண போறீங்க. ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒரு டைம். அதுக்கு மேல தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ so Thank you, much. madam. தேங்க்யூ.